வேற ரொம்ப 1 வயசு குழந்தை எங்க பேச போகுது? அதுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, 1 வயசு குழந்தைக்கு என்ன தொந்தரவு வரும்? குழந்தை சாப்பிடலன்னா தான் ஒரே பிரச்சனை. அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது. ஸோ யூசுவலா இருக்கிற மெடிசின்ஸ்லலாம் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா, கட்டாயம் அவங்க ஸ்கேனும் பண்ணி பார்க்க போறாங்க. ஸோ இது வாட் எவர் இட் மே பி த ரீசன் உங்க பீடியாட்ரிஷியன் சந்தேகப்படுறாரு. பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சு சொன்னதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸுக்கு அது போல ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்க முடியாது. உங்க குழந்தைக்கு பிரெயின்ல கேன்சருங்க அப்படின்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸால அத ஜீரணிக்க முடியும்? ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் அவங்க ஷாக்கா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஷாக்லேருந்து வெளில வரதுக்கே அவங்களுக்கு 2 நாள், 3 நாள் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் சரி நிஜம்தான் போல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கே அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம பேச போறோம். வேற வீடியோல நானே என்ன சொல்லியிருப்பேன், கேன்சர்ன்னு டயக்னோஸ் பண்ணா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் தயவுசெய்து வாங்குங்க சாமி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த கேன்சர் பொறுத்தவரைக்கும் அத பண்றது அவ்வளோ அட்வைசபிளா இருக்காது. நீங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குனாலும், தேர்ட் ஒப்பீனியன் வாங்குனாலும் 1 நாள் 2 நாளைக்குள்ள முடிச்சிருங்க. அதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையோட க்யூருக்கு ரொம்ப முக்கியம்.